ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். எப்பயுமே நம்ம நிறைய பூஜை வீடியோஸ் பார்ப்போம். இப்போ இந்த வ்ளாகில் வந்து பூஜை வீடியோட சேர்த்து என்னுடைய லன்ச் ரெசிபிஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த vlog கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். vlogsல வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து பிஸ்னஸ் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் யங் கேர்ள்ஸ் விமன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் இதை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்ற ரீசன்னால தான் வந்து உங்களுக்கு பூஜை வீடியோஸ் மட்டும் இல்லாமல் அந்த பூஜை மூலயமா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்றத விட நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம எப்படி இண்டிபெண்ட்டாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸை வந்து நீங்கள் இந்த vlogsல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா வெஜ் லன்ச் தான். ஸோ ஈஸியாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எப்போயுமே வந்து சாம்பார் ரசம் சாதம் அந்த மாதிரி வைக்கிறத விட மிக்சட் ரைஸ் வந்து வீக்லி ட்வைஸ் நான் எப்போயுமே செஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் காலிஃப்ளவர் அண்டு கேபேஜ் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒரு புலாவ் மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும். சரி நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக நீங்கள் செய்கிற மாதிரி தான் ஆயில் போட்டுட்டு நான் கொஞ்சம் மசாலாஸ் வந்து லெஸ்ஸாக தான் ஆட் பண்ணுவேன். பட் கறி மசாலா வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து இந்த பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டோன்னா என்னுடைய கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு கறி மசாலா சேர்த்துப்பேன். ஸோ இப்போ ஆயிலில் வந்து பூண்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி அதை சேர்த்துட்டு அதை வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி பெரிய பெரிய பீசஸாக வச்சுருக்க காலிஃப்ளவர் கொஞ்சம் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெருசாக போட்டிருக்கேன். தென் பொடியாக நறுக்கிய கேபேஜஸ் இதுதான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிக்கணும், நிறைய ஊற்றக்கூடாது. ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப வெந்துடும். அது கொஞ்சம் செமி பாயில்டாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது வந்து ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதை கவர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஸ்டீம்லேயே வந்து நல்லா ஒரு செமி பாயில்டாக வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து வெந்திருக்கும். அதுக்கு அடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ இங்கே நான் ஆச்சி மசாலாவில் இருக்க கறி மசாலா, பெப்பர், கொஞ்சமாக சோயா சாஸ், வினிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வினிகர் யூஸ் பண்ணலை. ஸோ இது எல்லாமே வந்து போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை கிளறிக்கணும். கிளறினதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் அளவு வந்து ஊற வச்சு கொஞ்சம் முக்கால் பதமாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாயில்டு ரைஸை வந்து இப்போ இந்த வெஜிடபிளோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செமி குக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது இந்த புலாவ் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி ஆகிடும். அப்போ வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த புலாவ் ஃபீல் கிடைக்காது. அதனால் செமி பாயில்டாக எப்போயுமே எடுத்துக்கோங்க. ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆயில் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது இருக்கும். ஆயில் லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறவங்க ஆயில் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விடணும். இங்கே பேன் வந்து நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டேன், ஏன்னா ரைஸ் எக்ஸஸாக இருக்குது. பட் நல்லா கலர்ற மாதிரி நீங்கள் பேன் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கவங்க அந்த ஸ்பைஸோடு விட்டுடலாம். சப்போஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து ஃபைனலாக வந்து கலரும்போது மசாலா அதாவது பெப்பர் மட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நெய்யில் வந்து நான் கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் திராட்சையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரை பண்ணிவிட்டு. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மோரோவர் இது ஹெல்த்தியும் கூட. வெஜிடபிள்ஸ் எப்பயுமே வந்து கொஞ்சம் செமி பாயில்டாக குக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வந்து எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி இந்த ரைஸில் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப வேக வைக்காமல் ஆட் பண்ணோன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முந்திரி திராட்சை வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன்ஸ் தான்.
லேடீஸ்க்கு எல்லாருக்குமே இருக்க கன்ஃப்யூஷன் மறுநாள் வந்து காலையில் என்ன சமைக்கிறதுன்னு டிசைட் பண்ணுறத விட முதல் நாளே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மற்ற வேலைகள் பார்க்குறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா காலையிலேயே குக் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த பிஸ்னஸ் டைம் வந்து நம்ம வீட்டில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ், அதாவது ஹஸ்பண்ட், கி பசங்க எல்லாமே வந்து ஒருத்தராக வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக போய் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, ஒன் டைம் மீல் வந்து நீங்கள் மார்னிங் குக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லணுன்னு விருப்பப்பட்டேன். உங்களுடைய சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வெஜிடபிள் புலாவுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் கொஞ்சம் புதினா இருந்தது. அந்த புதினா யூஸ் பண்ணி நான் ஒரு மின்ட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் புதினாவை நம்ம மிக்சரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நன்னாரி யூஸ் பண்ணியிருக்கேன், சர்க்கரை, சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சு இந்த மின்ட் ஜூஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பாடி கூலண்ட், நல்ல வந்து பாடிக்கு குளிர்ச்சி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மின்ட் ஜூஸ் வந்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். பட் என்னோடய பசங்களுக்கு வந்து அது பிடிக்காது. அவங்களுக்கு வேறு ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த வெயில் காலத்தில் வெளியில் வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு, வெளியில் குழந்தைங்க போயிட்டு வரும்போது இந்த சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பாடிக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த ஜூஸ்லேயே கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ராபிகானாவில் இருக்க ஃப்ரூட் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வெறும்னே வந்து மின்ட் வரைக்கும் குடிக்கும்போது லெமன் மட்டும் யூஸ் பண்ணனா நல்லாயிருக்கும். பட் வந்து கொஞ்சம் மிக்சடாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் கன்சியூம் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேருக்கு, அதாவது நிறைய மதர்ஸ்க்கு வந்து இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஃபுட் வந்து ரெகுலராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறது, இல்லை வந்து ஸ்நாக்ஸ் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்றது பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கான ஸ்நாக்ஸோ இல்லை வந்து அவங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. லிமிட்டடாக வந்து அதுக்கான சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்லேயே ஹோம்மேடாக நல்லா நியூட்ரிஷியஸாக அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேரோட ஹேபிட் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து பசிக்குது இல்லை ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே வந்து வெளியில் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அக்கேஷ்னலாக அது ஓகே, வெளியில் சாப்பிட்றது அப்படின்றது. பட் வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து அது கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் நியூட்ரிஷியஸாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட ஹெல்த்தை காப்பாற்றும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. நான் அப்படி தான் வந்து என் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ரொம்பலாம் வெளியில் வாங்கவே மாட்டேன். எந்த வேலை எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். ஸோ இப்போ கொஞ்சம் ட்ராவல்லாம் இருக்குது. பசங்க வந்து வளர்ந்துட்டாங்க. அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நானும் வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷனை வந்து மாற்றிருக்கேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இனி வர வீடியோஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்களா இருக்கும்போது நிறைய வந்து குயிக்காக வந்து ரெடி டு ஹீட் மாதிரி வந்து சில விஷயம்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். பட் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்ற ஐட்டமும் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றது என்னோடய சஜஷன்ஸ். ஸோ இதுதான் எங்களுடைய லன்ச் இன்றைக்கி. இந்த லன்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இந்த புலாவுக்கு வந்து நான் சைட் டிஷ் என்ன பண்ணன்றதையும் காமிச்சிடுறேன். ஸோ ஒரு காலிஃப்ளவர் தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து பாதி வந்து இந்த ரைஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், பாதி காலிஃப்ளவரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிரிஞ்சால்ஸ் இருந்தது. அந்த பிரிஞ்சால்ஸ் போட்டு நான் வந்து வெஜ் குருமா மாதிரி வச்சுருக்கேன், தேங்காய் அரைச்சி ஊற்றி. அதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் சிக்கன் மசாலாவே வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்ற க்ரைட்டீரியாவில் நம்ம சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ எங்களோட லன்ச் முடிஞ்சுது. இப்போ என் கையில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆர்டர் வந்து 1 வீக் ஆச்சு, ரிசீவ் ஆயிடுச்சு.
அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணுறேன். என்னோட பேஷன், என்னோட ப்ராடக்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி பிராஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் என்ட்ரான நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து சாரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே வந்து அந்த பொட்டிக் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. பட் வந்து அது பண்ணுறதுக்கு ஏன்னா ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். பட் ஃபியூ ரீசன்ஸ்னால வந்து அதை அப்படியே பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணியாச்சு. மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். அதனால் கலெக்ஷன்ஸ் வந்து முதல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சில ப்ராடக்ட்ஸை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நியூஸ் பிரிண்ட்டு. ஒரு நியூஸ் பேப்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் வந்து போட்டு ஒரு காட்டன் சாரீ. ரொம்ப ரொம்ப அழகான சாரீ. இதோட காம்பினேஷன் கலரே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு வித் ப்ளவுஸ் வந்து ரெட் கலரில் வருது. இந்த மாதிரி நியூஸ் பிரிண்ட் போட்டிருக்கோம். இது காட்டன் மல்மல் சாரீ. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சம்மரில் வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த சாரீஸ் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ப்ராடக்ட் அதாவது இதோடைய குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இதோடைய விலை வந்து $899 வித் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். சப்போஸ் யாராவது புக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் எடுத்து புக் பண்ணிக்கலாம். வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வர காட்டன் மல்மல் சாரீஸ் எல்லாம் வந்து நான் உங்கள் கூட கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ டியூஸ்டே ஈவினிங் வந்து இந்த மாதிரி விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டேன். ஸோ எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத தனியாக வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதாவது முருகருக்கு செவ்வாய்க்கிழமையில் 6 வாரம் வந்து எப்படி தீபம் ஏற்றணும், வெத்தலை வச்சு 6 வாரம் தீபம் ஏற்றினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத எல்லாமே வந்து தனியாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரே வீடியோவில் ரிப்பீட்டடாக நம்ம வந்து சொன்னதே சொல்ல வேணாம் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பூஜையை வந்து நானுமே வந்து 6 வீக்ஸ் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அதுக்கான அகல் விளக்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய 7 முகம் விளக்கு, அதுக்கப்புறம் இந்த பிராஸில் அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். மண் அகல் விளக்கில் ஏற்றினாலே போதும் தான். சப்போஸ் நம்ம வந்து மண் அகல் விளக்கு வேண்டாம், மற்ற விளக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அகல் விளக்கு லைட் வெயிட்டில் நம்ம ப்ராடக்ட்ஸில் கிடைக்கிது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ என்னோடய பூஜை அறையில் ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து இந்த விளக்கு ஏற்றுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கடுத்து முருகர் படத்தை நல்லா தொடச்சிட்டு பூக்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். குலதெய்வம் கலசம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கல்ப விருட்சம் மரம் வச்சுருக்கேன். குட்டியாக வந்து முருகர் சிலை வந்து பச்சரிசியில் வச்சுருக்கேன். முருகருடைய வேல் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வச்சு செவ்வாய்க்கிழமையில் எப்போயுமே பூஜை பண்ணுறது வழக்கம். நீங்கள் முடிஞ்சால் கந்த சஷ்டி படிக்கலாம், முடியாதவங்க வந்து ஆடியோ கேட்டுக்கலாம். இல்லை வேல்மாறல் படிக்க முடியும் அப்படின்னா அந்த வேல்மாறல் படிச்சுட்டு வந்தால் அவ்வளோ குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ரெகுலர் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது தான். எந்த வேலை இருந்தாலும் வீட்டில் செய்யக்கூடிய ரெகுலர் வேலையை வந்து நம்ம எப்பயுமே செய்யணும். 1 or 2 days நம்மளால் செய்ய முடியலன்னா அதை நெக்ஸ்ட் டே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விலாகில் வந்து எனக்கு சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால உங்களோட நான் வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். பூஜை அறையில் நீங்கள் உட்காந்து எப்போயுமே பூஜை செய்யும்போது இந்த மாதிரி ஒரு மேட்டோ இல்லை வந்து கீழே வந்து ஒரு துணி, அதாவது கிளாத் ஏதாவது போட்டு தான் உட்காரணும். வெறும் தரையில் வந்து எப்போயுமே உட்காந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பூஜை அறையில் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல செஞ்சு வைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour to 40 minutes ஆகும். பிரசாதம் பண்ணணும். அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து நான் பூஜையில் உட்காருவேன். இங்கே வந்து உங்களுக்கு டைரெக்டாக விளக்கு ஏற்றிட்டு தீபதூபம்லாம் காமிச்சிருப்பேன். பட் நடுவில் பார்த்திங்கன்னா நான் வந்து கந்தசஷ்டி இல்லைன்னா வந்து கந்தசஷ்டி நான் யூஸ்வலாக படிக்க மாட்டேன். முருகருடைய ஸ்கந்தகுரு கவசம் தான் படிப்பேன். ஸோ அது ரெகுலராக டியூஸ்டே லலிதா சஹஸ்ரநாமம் படித்து முடித்த கையோடு அந்த ஸ்கந்தகுரு கவசம் வந்து படிச்சிடுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேஸில் வந்து மகாலட்சுமியோடைய அஷ்டகம் ஸ்தோத்திரம் இதெல்லாம் வந்து படிப்பேன். ஸோ இது படிக்கிறதுனால என்ன பலன்னா
அதுக்கு பலன் நிச்சயம் உண்டு. அந்த பலன் வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேரும். அதுக்கடுத்து அதனால் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம மனசில் இருக்க கெட்டதெல்லாம் வந்து முதல்ல வெளியில் போயிடும். ஸோ எண்ணங்களை வந்து முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். பொறாமைப்படுறதோ இல்லை கோவப்படுறதோ இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையும் நம்ம குறைச்சிட பார்க்கணும். முக்கியமாக வந்து யாரையும் பார்த்து நம்ம வந்து பொறாமைப்படக்கூடாது. அதுவே நம்மளை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் அந்த ஒரு பொறாமை குணம் உள்ளவர்கள் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது. அது வந்து எனக்கு யூஸ்வலாக பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பீப்புளை வந்து நம்மக்கிட்ட இருந்து தள்ளி வச்சிடுறது நல்லது. இல்லை நாம் வந்து விலகி வந்துடணும். ஸோ இந்த மாதிரி முருகருக்கு வந்து 6 வெத்தலையை வந்து இந்த 6 வெத்தலைன்றது 6 தனித்தனி வெத்தலையாக எடுத்துக்காதீங்க. 2 பீசஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அகல் தீபமோ இல்லை வந்து விளக்குகள் ரெடி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க. அதுக்கு அடுத்து முருகருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ரெடி பண்ணி வைங்க. இல்லை முடியாதவங்க வந்து பழம் வச்சு தீபதூபம் காமிச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது என்னுடைய 7 முக விளக்கு. 7 முக விளக்கு ஏற்றுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ 7 முகம் விளக்கு ஏற்றும் போது வீடு அமையும் யோகம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி நம்ம எப்படி அம்பாளுக்கு பூஜை பண்ணுறோமோ அதை விட பல மடங்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 7 முக விளக்கு வந்து நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை ஃப்ரைடே இல்லைனா டியூஸ்டேஸில் ஏற்றுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை டைமில், அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கண்டிப்பாக ஏற்றுவேன். இந்த விளக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விளக்கு வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால ஏற்றி வச்சுருக்கேன். அது இல்லாமல் மறுநாள் வந்து வைகாசி விசாகம் வருது. ஸோ இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லலாம் வந்து குத்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ண முடியாத சமயத்தில் வந்து 7 முக விளக்கு இந்த மாதிரி ஏற்றி வச்சுடுவேன். இப்போ 6 விளக்கும் வந்து ஏற்றியாச்சு. 6 விளக்கு ஏற்றும் போது ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து அப்படியே நம்ம அதை சுற்றி ஏற்றியிருக்கோம். நீங்கள் எப்படி ஏற்றுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏன்னா என்னோடய பூஜை அறையில் என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன். அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேருக்கு வந்து அவங்களுடைய வீட்டில் எப்படி அமைப்பு இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரொசீஜர்ஸோ இல்லை வந்து டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஊதுவத்தி கண்டிப்பாக ஏற்றி வைங்க. சாம்பிராணி வந்து கண்டிப்பாக போடுங்க. சாம்பிராணி எந்த பூஜை வந்து பண்ணாலும் இல்லை வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து திருஷ்டி சாம்பிராணி போடுங்க. அது வந்து என்ன நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே எப்படியும் வந்து அந்த பேட் எனர்ஜி அக்யூமுலேட் ஆகும்போது வீட்டில் இருக்கும்போது எல்லாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சண்டைகள் வரும். அந்த சண்டைகள்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாம்பிராணி தூபம் வந்து வீட்டுக்குள்ளே போடணும். நான் வந்து இன்றைக்கி பூஜைக்கு கேசரி பண்ணியிருந்தேன். ஸோ கேசரி பண்ணி வச்சு இந்த மாதிரி வந்து பூஜையை முடிச்சிட்டேன். என்னோடய பூஜை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே இந்த விலாகும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க. அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா உங்களுக்கு வீடியோஸ் அண்டு பூஜையா இல்லை வந்து இந்த மாதிரி விலாக்ஸ் அப்படின்றத நான் டிசைட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு விலாகில் இல்லை வந்து வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பூஜை வீடியோஸ் தனியாக கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவேன். விலாக்ஸ்லேயும் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சில விஷயங்களை வந்து உங்களோட நான் எப்போயுமே ஷேர் பண்ணிப்பேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.